கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 1:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னாடியார் திரு நாமத்தை நாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னாடியார் திரு நாமத்தை நாதரவேல். இன்றை தீன மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தே நாள், இன்றை தீன மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் அமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் அமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது வாலியாம், நின்னுதிரமாதினால் திறந்தன ஜீவ புது வலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புலுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புலுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்கள் எப்போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி இகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே ஆன்றி இகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட். செய்திக்குள்ள கடந்து செல்வோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாக என்று நீங்கள் அறியமாறு. எனக்கு சம்பவித்தவைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அது நோக்கம் ஒண்ணுதான். சுவிசேஷம் என்ன செய்யணும் அப்படின்னா பிரபலம் ஆக வேண்டும். சுவிசேஷம் குட் நியூஸ், நல்ல செய்தி. ஐயாது நல்ல செய்தி. இன்னைக்கு பேப்பர் எடுத்தீங்கன்னா மோசமான செய்தி தான் இருக்கும். நம்மளால ஜீரணிக்க முடியாத காரியங்கள் நடக்கும். ஒரு டாக்டரை கொலை செய்தார்கள், கூட்டு கற்பழிப்பு, ஏகப்பட்ட கெட்ட 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 செய்திகள் வந்து கொண்டே இருக்கிற நாட்களிலே குட் நியூஸ். இயேசு எனக்காக மரித்தார், இயேசு என்னுடைய பாவத்தை தன்மேலே சுமந்து கொண்டார், இயேசு எனக்காக திரும்ப வருவார். குட் நியூஸ். அதான் பார்க்கணும். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். எனக்கு சம்பவித்தவைகள். அவருக்கு என்ன சம்பவிச்சது? அவர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, ஜெயில இருக்கார், கட்டப்பட்டவராக இருக்கிறார். அதான் நோட்டு. சுவிசேஷம் பிரபலம் பண்ணி நீங்கள் அறிய மனதா இருக்கு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறவங்க, நான் ஜெயில இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் ஃபேமஸ் ஆயிட்டு பாப்புலர் ஆயிட்டு. சரி, சுவிசேஷத்தினால என்ன நடக்குது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்க. எடுத்துக்கொள்ளுமா அப்போஸ்தலர்
26வது அதிகாரம் 18. 26 சுவிசேஷம் அறிவிக்கும். அப்ப ஒரு காரியம் நடக்குது, அது வெளியில தெரியாது, அவர்களுக்கு தெரியும். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி. என்னைக்கு சுவிசேஷத்தை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கிற பாயிண்ட் நம்பர் 1, என்னை பற்றி விசுவாசத்தினாலே. நமக்கு ஒரு விசுவாசம் வந்துருங்க, என் ரட்சகர் இயேசு இருக்கார், அவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துவார், என்னை கைவிடவே மாட்டார். எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை தொடங்கிட்டாரு. அந்த விசுவாசத்தை அவர் முடிக்கிறதுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இங்க பாருங்க, மூணாவது சந்தோஷம் பிலிப்பியர் 1:3. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் தொடங்கி, ஒரு நாள் சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டது, அன்னைக்கு தொடங்கி நம்ம மாறின வரைய வந்தா அது நம்மளோட கூட இருக்கிறோம். இதுதான் சுவிசேஷத்துடைய ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ள நடக்குது. அப்போஸ்தலர் 26வது அதிகாரம், என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். பாவ மன்னிப்புங்கிறது அடுத்த பாயிண்ட். மன்னிப்பு வேற, பாவ மன்னிப்பு. ஒரு கொலைகாரனை சிறை தண்டனை போட்டாச்சு, 20 வருஷம் உள்ள இருக்கான். கொலை தண்டனை முடிச்சுட்டு வெளியே வர்றான். வெளியே வந்தாலும் உனக்கு தண்டனை தான் இருக்க தவிர பாவ தண்டனை கிடையாது. பாருங்க, 2 பாவ மன்னிப்பு வேற, மன்னிப்பு வேற. அந்த ஜட்ஜிக்கு 2 பவர் இருக்கு. உனக்கு தண்டனை கொடுக்கலாம், மன்னிக்க வச்சிடலாம். மன்னிச்சு அவனை பாவியாகி வெளியே அனுப்பலாம். பாவ மன்னிப்பு அந்த ஜட்ஜியால் கொடுக்க முடியாது. அதனாலதான் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும். அடுத்து பாருங்க, நமக்கு என்ன அந்த சுவிசேஷம் கேட்டனா, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாக்க 2 வித்தியாசம் நமக்கு காட்டுறோம். ஒரு டாக்டர் இருக்கார், ரொம்ப ஸ்பீடா கார் ஓட்டிட்டு போறாரு. அவரை சார்ஜ் ஷீட் கொடுத்தாங்க, நீங்க ஓவர் ஸ்பீட்ல போனீங்க, அதனால நீங்க கோர்ட்ல வந்து வந்துட்டு ஒரு மொபைல் கோர்ட் நிக்குது. அங்க டாக்டரை உள்ள கொண்டு போறாங்க. ஜட்ஜி கேட்கிறாரு, நீங்க ராத்திரி 11 மணிக்கு ஹை ஸ்பீட்ல போனது உண்மையா போனீங்களா இல்லையா? ஆம், நான் போனேன். அதுக்கு ரீசன் சொல்றாரு. என்னுடைய பேஷண்ட் ஐசியில் அட்மிட் இருக்காரு, மேசிவ் இன்ஃப்ராக்ஷன். நான் போக வேண்டிய டைம் எவ்வளவு சீக்கிரம் போறேனோ அவருக்கு சீக்கிரம் போய் நான் ஸ்ட்ரெப்டோகைனஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அந்த ரத்த குழாயில் ரத்தம் இல்லாம இருக்கிற மயோகார்டியம்ங்கிற ஹார்ட்டுக்கு ரத்தம் உள்ள வந்துடும். ஏன்னா அந்த கிளாட் டிசால்வ் ஆயிடும். ஆனா அதுக்கு ஸ்ட்ரெப்டோகைனஸ் ஊசி நான் தான் போடணும். ஸோ அதனால நான் ஸ்பீடா போனது உண்மை, இது என்னுடைய தவறு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா நீங்க போய் ஊசி போட்டாலே என்னையும் ஃப்ரெண்ட் அவரு, என்னுடைய ஃப்ரெண்ட் அவர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நேற்று நியூஸ் வந்துச்சு. சரி, நீங்க தவறு பண்ணிட்டீங்க, நான் ஒத்துக்கொள்கிறேன், நீங்களும் ஒத்துக்கிறீங்க. இப்ப நான் உங்களை வெளியில அனுப்பிடுறேன், உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், நீங்க வெளியில போயிடலாம் அப்படிங்கிறாரு. இப்ப போலீஸால ஏதாவது செய்ய முடியுமா? டாக்டரே ஒத்துக்கிட்டாரு நான் ஸ்பீடா போனேன்ட்டு. ஆனா ஜட்ஜி சொல்றாரு, நான் உங்களை தண்டிக்க போவதில்லை, நீங்க வெளியில போய். என்ன பவர் இருக்குது ஜட்ஜிக்கு. அப்ப வெளியில போகும்போது அவர் எப்படி போவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மன்னிக்கப்பட்ட குற்றவாளியாக போகிறார். நல்லா கேட்டுங்க, மன்னிக்கப்பட்ட குற்றவாளி. குற்றவாளி தான். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மளை என்ன மாத்துகிறார்னா, எப்போ சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ உடனே நடக்கிறது என்னன்னா, அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாமே பரிசுத்தம் ஆக்கப்பட்டு விட்டோம். எப்படி? அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு, அதனால நம்ம என்ன செய்யப்பட்டோம்? பரிசுத்தம் ஆக்கப்பட்டு விட்டோம். இத கொஞ்சம் இதனுடைய காரியத்தை நம்ம பார்க்க போயிடும். எடுத்துக்கோங்க, எபிரேயர் 10வது அதிகாரம், நாம் எப்படி பரிசுத்தம் ஆக்கப்பட்டோம் முடிஞ்சிச்சு. பாஸ்ட் டென்ஸ். எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். அதான் சுவிசேஷம். பாருங்க, ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினேன். சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்னு இன்னொரு கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு மனிதன் 100% மனிதனுங்க, 100%
இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் தேவகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு ஒரு சரீரத்தை பிதா கொடுத்தார். அது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னா மரணம் நடந்தது. ஆனா மரணத்துக்கு அப்புறம் அந்த சரீரம் உயிரோடு வந்துச்சு. எதனால அது உயிரோடு வந்துச்சுன்னா அது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். வாசிப்போமா? இவரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அதாவது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படும். அது பலியிடப்பட்டது. அந்த பலியினால நம்ம என்ன செய்யப்பட்டோம்? பரிசுத்தமாக்க. நம்ம இப்ப நீங்க பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த பலி சாதாரண பலி கிடையாது. ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு சரீரம் அது 3ஆம் நாள் உயிரோடு வருகிறது. வாசிப்போம் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஏனென்றால் பரிசுத்தம் ஆக்கப்படவில்லை, ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும் பூர்ணப்படுத்துகிறார். அப்ப பூர்ணம் இல்லாதவர்கள், குறை உள்ளவர்கள், ஆனாலும் நம்மள என்ன செஞ்சா பரிசுத்தமாக்கிறோம். அதனாலதான் இப்ப எப்போ ஒரு சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்படுகிறது, அந்த சுவிசேஷத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 16வது வசனத்தில் 18வது வசனம். அவர்கள் யாரு? சுவிசேஷத்தை கேட்டார்கள். என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தம் ஆக்கப்பட்ட சுதந்திரத்தையும். சுதந்திரம் உரிமை. இப்ப ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு, சரியா? ஆட்டோ ஓட்டிட்டு இவரு முனிசிபல் எலெக்ஷன்ல கவுன்சிலரா நிற்கிறார். பயங்கர ஓட்டு, ஹை ஓட்டு கிடைச்சிருச்சு. வெயிட் கிடைச்சோன்னா இவருக்கு அடுத்த எல்லாரும் செலக்ட் பண்ணி இவரை வந்து அந்த நகராட்சியுடைய மேயராக ஆக்கிறாங்க. மேயர்னா அதுக்கு வேற ட்ரெஸ் இருக்கும், கையில ஒரு கம்பு மாதிரி இருக்கும். அந்த சீட்ல போய் அவர் அங்க உட்காரணும். இவர் சொல்றாரு, நான் ஆட்டோ டிரைவருங்க, நான் எப்படிங்க மேயர் ஆக முடியும்? ஏதோ நான் நின்னே, உண்மைதான். மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க, அது உண்மைதான். நான் ஓட்டு கேட்டேன், எனக்கு ஓட்டு போட்டாங்க. நான் ஆட்டோ டிரைவருங்க. ஒரு காக்கி சட்டை தான் போட்டிருப்பேன், ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் நிற்பேன். ஆனா நான்லாம் மேயர் சீட்லாம் வர முடியாது, அங்கெல்லாம் உட்கார தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னார்னா யாரு கிளாஸ்? கிளாஸ். சாயிரம் வர ஆட்டோ டிரைவர் மட்டையை போட்ட வேண்டியதான். ஆனா ஆண்டவர் நமக்கு பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களே சுதந்திரத்தை கொடுத்துட்டார். எப்படி சாதாரண ஒரு டிரைவர், ஆட்டோ டிரைவர் காக்கி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவரை உயர்த்தி மேயர் சீட்ல உட்கார்றதுக்கு ஒரு எலெக்ஷன் உண்டாக்குது. ஆனா நமக்கு பரிசுத்தம் ஆக்கப்பட்ட சுதந்திரத்தை கொடுக்கிறதுக்கு காரணம் பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவர்கள் சுவிசேஷம் பிரபலம். சுவிசேஷம் பிரபலம் ஆயிடுச்சு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அடுத்து பாருங்க, அடுத்த குறிப்பை நம்ம பார்க்கணும். அதே அப்போஸ்தலர் 26வது அதிகாரம். அடுத்து பாருங்க, பெற்று இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்தில் திருப்பி. இருளை விட்டு ஒளி, சாத்தான் விட்டு தேவன். சுவிசேஷம் என்னைக்கு நம்ம கேட்கட்டோமோ அன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. நமக்கு இருள், பாவ இருள் வந்து வெளிச்சத்துக்குள்ள விட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு சர்ஜன் எங்க ஆஸ்பத்திரிக்கு சர்ஜரி பண்ணவர். மதுரையில் மிக மிக பிரபலமானவர். என்னோட இப்படி க்ளோஸா இருப்பார். அந்த காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சர்ஜரி முடிச்சுட்டு நேராக தோட்டத்தில் போய் ஆல்கஹால் குடிச்சிட்டு இருப்பேன். எங்க அம்மா கேட்பாங்க, டே ஆபரேஷன் முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சாடா? ஆமா ஆமா ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. எங்க அம்மா சொல்லுங்க, நான் உனக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன்டா அப்படின்னு. எனக்கு கோபம். நான் நல்லா தான் இருக்கேன், யாராலையும் கூப்பிட முடியாத ஒரு சர்ஜன் அதில் கூட்டிட்டு எல்லாரும் கைவிடப்பட்ட கேஸை நான் பண்ணி அப்படி ஸ்டைலா உட்கார்ந்துருக்கேன். எனக்காக இருக்கு இந்த அம்மா ஜெபம் பண்ணணும். ஆனா அந்த அம்மா, அந்த டாக்டருடைய அம்மா ஜெபம் பண்ணாதனால அவருக்கு ஒரு கேன்சர் கட்டி வந்துருச்சு. பேங்க்ரியாஸ் கேன்சர் கட்டி வந்து அவரு டெத், இன்னும் கொஞ்ச நாள்ல சாவை பார்க்க போயிட்டார். அவர் பண்ற சர்ஜரிலாம் இன்னைக்கு என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அந்த அந்த பிளேட்டை வளைக்கிறது, அந்த பிளேட்டை போடுறது, அப்படி பார்ப்பாரு. ஃபுல்லா ஜெர்மனியில் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தார். அந்த ஜெர்மனியில் எடுத்த ட்ரைனிங், அதே ஸ்கில் எல்லாம் போச்சு. காரணம், அவர் இருளை விட்டுட்டு ஒளிச்சத்துக்கு வரல, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டுட்டு தேவனத்துல வரல. ஆனா எனக்கு அந்த கிருபை ஆண்டு கொடுத்துட்டார். கிருபை
அம்மா ஜெபிச்சாங்க. ஆண்டவர் முன் குறித்துட்டாரு. அந்த சுவிசேஷம் என் காதுக்கு வந்துச்சு. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, இருளை விட்டு வெளிச்சத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவன் இடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்கள் கண்களை திறக்கும் பொருட்டு சொல்லுவாங்க. கண்களை திறக்கும். சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, கண்களை கட்டி வச்சிருப்பான். கண்களை எதுக்காக கட்டி வைத்திருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பத்தான் அவன் சொல்றத நீங்க கேட்பீங்க. அவன் சொல்றத நாம கேட்கறதுக்கு கண் அனுசனும் கட்டி வச்சிருக்கோம். சரியா? அந்த கண்களை எப்படி கட்டி வைத்திருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு காட்டப்படும். எடுத்துக்கணும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். தேவனுடைய சாயல். தேவனுடைய சாயல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள பிதா உண்டாக்கும் போது அவர் சாயல உண்டாக்குனார். சாயலை குறித்து ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு சில உதாரணங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம அங்க போனோம்னா இங்க பிடிச்சிரும். சுவிசேஷத்தை பார்க்க முடியாது. சுவிசேஷம் இருக்கிற நன்மையை சாயலை உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கிட்டு சுவிசேஷத்தை ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி. இப்ப நான் கண்ணாடி போடணும். இப்ப நான் ஒரு கூலிங் கிளாஸ் கருப்பு கலர் கண்ணாடி நாங்க மாட்டிட்டு உட்கார்ந்துருந்தா எல்லாம் கருப்பா தான் இருக்கு. நாங்க நினைப்பேன் எல்லாம் இருட்டா இருக்கு, அது நீ கண்ணாடி மாட்டிருக்கா, இந்த கண்ணாடியை கலத்து, கருப்பு கண்ணாடியை கலத்து. அது மாதிரி அவிசுவாசியா இருக்கிற அவர்களுக்கு பிரகாசம் அருளி பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை, கண்ணல்ல மனது, இந்த மனது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு ரட்சகர் கிடையாது. எங்க வீட்டு பக்கத்துல டாக்டர் மோகன் அனஸ்தட்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். பயங்கர பிரில்லியன்ட். இப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்ஃபுல் மேன நாங்க பார்த்தது. அத்தனை சர்ஜரிக்கு எங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்துருக்காரு. பிரச்சனைகள் வந்தா கைட் பண்ணுவாரு. இங்க டாக்டர் அம்மா சிசேரியன் பண்ணும்போது கூட இருந்து ஒண்ணுன்னா ஹெல்ப் பண்ணுவார். ஆனா ஒரு நாள் கோட் ராஜி அந்த பொண்ணு மத்தியானம் உட்கார்ந்து இருக்கா. நேரா வந்துட்டார். அவர்கிட்ட வந்து அவளை பிடிச்சி திட்டு திட்டு திட்டுன்னு திட்டாரு. நீ ஏன் நம்ம கடவுளை விட்டுட்டு இயேசுட்ட பின்னாடி போற? சிஜ் டாக்டர் உன்னை எப்படி ஏமாத்தினார் எனக்கு சொல்லு. நம்ம கடவுள் எவ்வளவு பயங்கரமான கடவுள், இன்னைக்கு ஏன் ஒரு லூஸ் ஆயிட்ட? அந்த பொண்ணை திட்டு 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 திட்டு. அதாவது அவர் எப்படி திட்டாருன்னா, அவர் பேச விடல, அவர் திட்டிட்டு போயிட்டார். இன்னைக்கும் அவர் ரட்சிக்கப்படலாம். பிராக்டிஸ் 0. ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவர் இப்ப சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் பிசாசு பிடிங்கிட்டு போயிட்டான். ஆனாலும் அந்த மனது எப்படிதான் இருக்குன்னா, குருடாதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளிக்குள்ள கொண்டுட்டார். ஒளியில கொண்டுட்டு நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9. நீங்களோ ஒரு கூட்டம் எல்லாத்தையும் இழந்து சும்மா உட்காந்துக்கிட்டு வர்ற போறப்பிள்ளை எல்லாம் பிடிச்சி திட்டிக்கிட்டு, நீ ஏன் இயேசு கிட்ட போன? சிஜி டாக்டர் நீ எப்படி ஏமாத்தனா? எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா நீங்களும் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை ஒரு காலத்துல எங்க இருந்தோம்? சாத்தானுடைய அதிகாரத்துல இருந்தோம். ஒரு காலத்துல எங்க இருளில் இருந்தோம். உங்களையும் அந்தகாரத்தில் இருந்து, இந்த அந்தகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஏமாற்றக்காரிங்க. அவங்களுக்கு அதை என்ன சொல்றாங்க, எல்லாம் நாங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்னால எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. இப்ப நாம் ஒரு பாவ வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த அனித்தியமான பாவ சந்தோஷம், அனித்தியம் நித்தியம் அனித்தியம். நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லும் போது, இந்த செய்தியெல்லாம் எழுதி இருக்கும்போது எனக்குலாம் பயங்கர ஒரு சந்தோஷம். நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். எத்தனை பேர் வருவாங்க எனக்கு தெரியாது, ஆனா வர்றவங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க தங்களுக்கு மாறுது. உங்க ஒரு செய்தி சொல்ல எடுத்து பண்ணா இந்த செய்தியை சொல்லலாம், அவங்க தைரியமா சொல்லலாம். சரி பாருங்க, நீங்களும் அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட chosen people. நீங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் பிறவி கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியாது. ஜே.எம். ஸ்டாலின் இருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனாலும் அவருக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் அம்மா மறிக்கும் போது அவர் ஒரு சொட்டு கண்ணீர் வரலன்னு சொன்னார். அப்படிதான் நாங்கள்லாம் இருந்தோம். கிறிஸ்தவர்கள் தான், பிறவி கிறிஸ்தவர்கள் தான், எங்களுக்கு ஆண்டவர் சம்மந்தம் இல்லை. ஆனா எங்களை எப்படி கன்வெர்ட் பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணியங்களை
அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய ராஜரீகமான ஆசனம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். ராயல் இல்ல, ராயல் அப்படிங்கறதுனாலே அது பரலோகத்தை குறிக்குதுங்க, லோக்கல் கிடையாது. ராயல் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கு. இவ்வளவுக்கும் ஒரே ஒரு காரியம் தான் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அடுத்து பாருங்க 10வது 1 பேதுரு 2:10. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. முன்னே நான் என்னது சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது, முன்னாடி அவன் தேவனுடைய ஜனமா இல்ல, இப்பொழுதோ அவருடைய ஜனமாக்கி. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள், இப்பொழுது இறக்கப்பட்டிருக்கு. இரக்கம் ஆண்டவர் எல்லாருக்கும் இறங்குவாரா சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இறங்குவார், ஒரு சிலருக்கு இறங்க மாட்டார். சரி, இதுதான் ஆண்டவர் கொண்டு போகிற ஒரு பாதை. சரி, இப்ப இன்னும் சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். பவுல் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இருக்கிறது ரோமாபுரியில் இருக்கார். வாசிப்போமா? ரோமர் 1வது அதிகாரம் 15. 1:15. பவுல் இருக்கிறது ரோமாபுரியில. அங்க அப்படியே சூழ்நிலை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயல்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அவர் ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோமாபுரியில் இருக்கிற மக்கள் அது ஒரு ஹை லெவல் பீப்புள். இப்ப சென்னையில் இருக்கிற மக்கள், பாம்பேல இருக்கிற ஒரு ஹைஃபை பீப்புள். ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க ரோமாபுரியில் இருக்கிற அவங்கெல்லாம் அது கேபிட்டல் சிட்டினால அது கெத்தா இருப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். ஆனா அவர் அந்த ரோமாபுரிக்கு வந்தது ஒரு கடினமான பாதையின் வழியாக வந்தார். அடிப்படையான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சந்தோஷங்க தான் கீ. பவுல் இந்த ரோமாபுரிக்கு எப்படி கடினமான பாதையில வந்தாருங்கிறத அவங்களுக்கு காட்டப்படும். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 14, 15, 16, 17 யூரோக்ளையான்ங்கிற ஒரு காற்று அடிக்குது, புயல். அதுல சுத்திக்குது. மறித்து விடுவோ நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அவங்களை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார்னா, அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 16வது வசனத்துல, நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த பொழுது வந்தாச்சா, பாடுகள் வழியா தான் வந்து சேர்றாரு ரோமாபுரிக்கு. நூற்றுக்காதிபதி தன் காவலில் இருந்தவரை சேனாதிபதி ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருந்த சேவர்களோடு தன்னை காத்திருந்த அந்த காத்திருந்த 14வது வசனத்துல, நான் எருசலேமுக்கு கடைசியில் பாருங்க, நான் செய்ய கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமாபுரிக்கு கட்டப்பட்டவனாக, விலங்குகள். பவுல் கைகளையும் காலையும் விலங்குகளை கட்டித்தான் என்ன செய்றாங்க, கொண்டு போறாங்க, கட்டப்பட்டவனாக. ஆனாலும் அவருக்கு சிங்கிள் மைண்ட். என்ன மைண்ட்னா, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இவருக்கு என்னெல்லாம் சூழ்நிலை இருந்துச்சு, என்னெல்லாம் செய்யலைங்கிறத நான் குறிப்பா சொல்றேன். நம்பர் 1, முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை தானே, நீங்க ராஜாதி ராஜா தானே, என்னத்துக்கு இந்த கையில கட்டா போட்டு வச்சிருக்கீங்க, என்னத்துக்கு விலங்கு போட்டு வச்சிருக்கீங்க. முறுமுறுக்கவில்லை, குறை சொல்லவில்லை. 2வது, கேள்வி கேட்கவில்லை. நம்ம எல்லாத்துக்கும் கேள்வி கேட்போம். எங்கிட்ட என்னத்து ஒரு அம்மா ஒரு கேட்குது, டாக்டர் இந்த இந்த வலி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குது. நான் சொன்னேன், ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கம்மா, தமிழ்ல மூட்டுவாதம் சொல்லுவாங்க. இது ஏன் எனக்கு வந்துச்சு, எனக்கு புரியல. ஏன் உனக்கு வந்துச்சுன்னா எனக்கு என்ன சொல்லுங்க, என்னென்ன காட்டுச்சு ஏன் சொல்ல தெரியாது. நான் சொன்னேன், நான் மெடிக்கல் காலேஜில் போய் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எங்க வார்த்தையிட்ட போய் கேட்டு வரத்தான்னு கேட்டேன். ஓடிய பேச்சு. இவரு கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கல. அந்த அம்மாவுக்கு வலி வந்துச்சு, சரியாகும் போச்சு, கேள்வி கேட்க. அடுத்து அவர் உடைந்து சுக்குநூறு ஆகவில்லை. உடைந்து சுக்குநூறுனா சிலர்லாம் அப்படி ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்துருவாங்க, எனக்கு அது தேவையில்லை. காரணம் சிங்கிள் மைண்ட். அந்த சிங்கிள் மைண்டை மாற்றவே முடியும். சபிக்கவில்லை, விசுவாசத்தை கைவிடும். பவுல் மாறினார். சவுலா இருக்கும் போது இந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது, ஜாலியா இருந்தார்.
பவுலாமானாரு, பிரச்சனை வந்துட்டார். கேள்வி கேட்கல, நான் சவுலாவே இருக்கலாம், ஆண்டவரே நீக்கிறதுக்கு பவுலா மாத்தணும். இன்னும் அடுத்து பாருங்க, விசுவாசத்தை கைவிடவில்லை. காரணம், இவருடைய வாழ்க்கையில எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 20வது வசனம். இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களோடு பேசுவது இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக இந்த சங்கிலினாலே கட்டப்பட்டது. சங்கிலி. இப்ப நம்ம பார்க்க போறது சங்கிலி. சங்கிலாம் கட்டப்பட்டது. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு வாட்சை கேட்டிருக்கேன். டாக்டர் வாங்கி கொடுத்த வாட்ச், சூப்பரான வாட்ச். இதெல்லாம் வாலிப பசங்க கட்டுற வாட்சை நான் கட்டியிருக்கேன். கெட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சங்கிலியை கட்டி நான் எப்படி இருக்கும் பாருங்க. அதனால அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பயம் இல்லாத ஒருத்தர். எப்படி பயம் இருக்கா இல்லைங்கிற அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ 26வது அதிகாரம் 28வது வசனத்துல அகிரிப்பா ராஜாட்ட இந்த பிரச்சனை போகுது. அப்ப அந்த அகிரிப்பா ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. 27 அகிரிப்பா ராஜாவே, அப்பொழுது அகிரிப்பா ராஜா 28 பவுலை நோக்கி, பவுல்கிட்ட பேசுறாரு, நான் கிறிஸ்தவனுக்கு கொஞ்சம் குறை நீ இன்னும் விட்டா நீ கிறிஸ்தவன் ஆக்கிறப்பா, அந்த அளவுக்கு நீ என்ன பேசுற அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பவுலுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாதை வழியா போறாரு. இதற்கு காரணம் என்னன்னா, பவுல் வெட்கப்படவில்லை. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 8வது. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 8வது. ரைட். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றி சாட்சி குறித்தாவது, அவர் நிமித்தமாக கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படணும். இதாங்க, நான் வெட்கப்படணும். சுவிசேஷங்கிறது ஒரு பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம். நம்ம அதை மற்றவங்க சொல்லும்போது கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும். பவுல சங்கிலி போட்டு கட்டி வச்சாங்க. ஆனா நம்மளையும் போலீஸ் ஸ்டேஷன் என்னையெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. உங்களை கூட்டு போனாங்களே எனக்கு தெரியாது. என்னையெல்லாம் கூட்டு போனாங்க. கூட்டு போய் அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் எங்க வீட்டுக்கு வந்துச்சு, எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துச்சு, எங்க குடும்பத்துக்கு வந்துச்சு. அதனால பவுல் வெட்கப்படல. நீ வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட தீங்கன்னு, தேவனுடைய வல்லமையின்படி, வல்லமையின் ஏற்றபடி. இது என்னன்றதை மட்டும் பார்த்து இந்த செய்தி முடிக்கும். நம்முடைய தேவன் நம்மளை முன் குறித்துட்டார். அது யாரா இருந்தாலும் சரி, முன் குறித்து ஒரு பாதையில கொண்டு போகிறார். அந்த பாதை ஸ்மூத்தா இருக்காது, மேடு பள்ளங்கள் நிறைஞ்சிருக்கும். எம் ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார், ஒரு பிரிட்ஜி போடுறதுக்காண்டி ஒரு பைபாஸ் மாதிரி ஒரு பக்கத்தை தோண்டி வச்சிருப்பாங்க. அது இப்படி இப்படி போகும், ஸ்பீடு கம்மியா போகணும், அந்த பஸ் கவுந்துடக்கூடாது சார், உயிர் போயிடும் சார், அது வழியா போய் அந்த பக்கம் மேலே ஏறதுக்குள்ள நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி. லேசா சாஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிடென்ட், மேல ரிப்போர்ட் வந்து கீழே கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. ஆனா இது ஒரு அனுபவம். அதுபோல நமக்கும் இந்த சுவிசேஷத்தை கேட்டபடி என்னோடு கூட தீங்கு அனுபவிக்கிறதுக்கு லேசா இருக்குமா, கஷ்டமா இருக்கும்? கஷ்டமா இருக்கும். பவுல கட்டி ஜெயில வச்சாங்க, தீமோத்தேயும் கட்டி வச்சாலும் தீமோத்தே நீ கவலைப்படாத, பயப்படாத, நீ என்ன சொல்லணும், தீங்கு அனுபவி. காரணம் என்னன்னா, இது என்னை குறித்தாவது பவுலோட உள்ள ஆள் தானே யானியே, நீ மோசமா இருப்ப அப்படின்னு உன்னை பத்தி பேசுவாங்க, கண்டுக்கிடாது. காரணம்னா நமக்கு என்ன செய்யணும், இந்த வசந்த வாசி இந்த செய்தி முடிக்க போயிடும். சகோதரரே, எனக்கு சம்பவித்தது பவுல சிறையில் இருக்கிற. ஏன் சிறையில் இருக்காரு? சுவிசேஷம் அறிவிச்சார். வேற தப்பே இல்லை, கொள்ளையடிக்கல, கொலை செய்யல, ரோம தேசத்துக்கு விரோதமாக என்ன செய்யல, எந்தவித ஒரு கலகம் உண்டு பண்ணதெல்லாம் கிடையாது. சுவிசேஷம் பிரபலமாகுவது ஏது என்று பிரபலமாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷத்தை யாருக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாமர மக்களுக்கு சொல்லணும். ஆனா இப்ப இவர் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை போர் சேவர்கள். இந்த போர் சேவர்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது. லெஃப்ட் ரைட் போயிட்டு இருப்பாங்க, யூனிஃபார்ம் போட்டுட்டு கிட்டவே போக முடியாது. ஆனா
இப்ப கையில கட்டி வச்சிருக்கிறது ஒரு பக்கம் பவுல் கை, இன்னொரு பக்கம் அந்த ரோம போர் சேவருடைய கை. இப்ப 6 மணி நேரம் அந்த ஆள் கூட தான் இருக்கணும். யார் கூட இருக்கணும்? பவுல் கூட தான் இருக்கணும். இந்த ஆள் ரோட்ல போனா பேசவே மாட்டான். இப்ப 6 மணி நேரம் பவுல் நினைச்சாலும் போக முடியாது, அந்த ஆள் நினைச்சாலும் போக முடியாது. உடனே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேச்சு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும். அந்த ஆளு கேட்பாரு, எப்பா பவுல என்னத்துக்கப்பா உன்னை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்பாரு. டைம் பாஸ் ஆன 6 மணி நேரம் என்ன செய்யறது? அவர் சொல்லுவார், நான் ஒரு பெரிய பணக்காரன். அப்படியா அப்படியா, சரி சரி, நான் ரோமாபுரியில ஒரு ரைட்ஸ் உரிமை உள்ள பிரஜை. பிரஜையா நீ? ஆனா நான் ஒரு யூதன், பிறவி யூதன். யூதனா பிறந்து சிட்டிசனா இருக்கு. கரெக்ட். அப்ப உனக்கு 2 லாங்குவேஜ் தெரியுங்களா? ரைட்டு. இன்னொன்னு தெரியுமா ஐயா, கமாலியருடைய நான் படிச்சேன். கமாலியர் பயங்கரமான ஐயா. அவர் ஆமா ஐயா, கமாலுடைய பாதத்திலிருந்து தான் நான் வேதத்தை கட்டணும். வேதமா? அது நான் என்னையா வேதத்தை கத்துக்கிட்ட? அவதான் சொல்லுவாரு, உங்களுக்கு ஒரு கடவுள் இருக்காங்க, யெகோவாங்கிற தேவன். நாங்களும் கேள்விப்பட்டோம் யெகோவான்னு ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லி. அவங்க ஆலயமெல்லாம் அங்க இருக்குது, நாங்க பாத்துருக்கோம்ல. அந்த யெகோவா தேவனை தானே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தெரியுமா? அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆலயம் எங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஆலயம். அப்பா சொல்லும்போது ஒன்னா பேசி 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 அவர் சிலுவையில அடைஞ்சாருங்க. ஐயா சிலுவையில 1000 பேர் அடைகிறாங்க. என்னையா இது, நானே 100 பேர் அடைஞ்சிருக்கேன், நீ என்னத்துக்கு அந்த ஆளை பத்தி சொல்ற? அவர் அடைஞ்சாரு, நீங்க அடைஞ்ச யாராவது உயிரோடு வச்சிருக்காங்களா? உயிரோடு வந்தாரா? அவர் அப்படியா உயிரோடு வருவாரு? வந்தாரு, என்னைய சந்திச்சார், என்று சொன்னாரு, என்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு நான் தான் என்கிட்ட பேசினாரு. இனி புருடாகடா உடலையே, நீ போய் சொல்றியா? நீயே போய் கிடையாது. அதனாலதான் நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன். ஆனா அவர் என் பாவத்தை மன்னித்தார். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டுப்பாரு. இந்த வரும்போது கூட பாவம் மன்னித்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் பரலோகம் போனா அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிங்க. அவருடைய ரத்தத்திற்கு ஒரு வல்லமை இருக்குது. அந்த ரத்தத்தின் வல்லமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாவத்தை அது மன்னியும். டைம் ஆயிடுச்சு, இங்கேயும் 8:30 ஆச்சு, அங்க 6 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. அவர் சொல்லுவாரு, பவுல் வணக்கம், நாளைக்கு நான் வருவேன், மீதி எனக்கு சொல்லணும். இவர் போவார், இனி அடுத்த வந்து சிக்கிக்கிறோம். அவன் வந்து சிக்கிக்கிட்டு இவனுக்கு என்ன சொல்லணும். இப்படித்தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பவுலை கொண்டு போனார். நம்ம மீதியை நாளைக்கு தியானிப்போம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் அறிகிறோம் ஐயா. பவுல் கட்டப்பட்டிருக்கிற காரியத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.